பலாலியில் தலையிறங்கி இந்தியாவை மிரட்டும் அமெரிக்காவின் அதியுச்ச ராணுவ முடிவு. வீட்டின் கூரையில் இருந்து பல வகையான தோட்டாக்கள் மீட்பு, விசாரணை ஆரம்பம். இந்தோனேசியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். வடக்கு கடற்றொழிலாளர்கள் திண்டாட்டத்தில் பொங்கல் கொண்டாட யாழ் வரும் ஜனாதிபதி. மலையுச்சியில் இருந்த புத்தர் சிலை மாயம், திருகோணமலையில் பெரும் சம்பவம். இலங்கை அமைந்துள்ள அமைவிடம் தற்போது வரமா சாபமா என்பது தெரியாதது தற்போது இலங்கைக்கு பிரச்சினையாக மாறியுள்ளது என முன்னாள் மூத்த அதிகாரி இரேனியஸ் ஷெல்வின் தெரிவித்துள்ளார். தனியார் ஊடக நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சிங்கப்பூர் அதனுடைய அமைவிடத்தை வரமாக மாற்றி தங்களுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்பினார்கள். ஆனால் இலங்கை தன்னுடைய பூக்கோள் அரசியலில் தன்னை நிலைப்படுத்த தவறியுள்ளது. திருகோணமலை துறைமுகத்தை கைப்பற்றுவதன் இந்த சமுத்திரத்தை ஆள்பவன் என்பதற்கெனங்க தற்போது பல நாடுகள் இலங்கை மீது கை வைத்துள்ளார்கள். அம்பாறை பாணமை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புறநகர் பகுதியில் உள்ள வீடொன்றின் கூரையிலிருந்து பல வகையான தோட்டாக்கள் போலீசார் மீட்டுள்ளனர். குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. வீட்டை பழுது பார்க்கும் போது ஓடுகளுக்கு கீழ் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 117 தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளன. வீட்டின் உரிமையாளர் தற்போது கொழும்பில் வசிப்பதோடு தனது சகோதரிகளிடம் குறித்த வீட்டினை பாதுகாக்கும் பணியை ஒப்படைத்திருந்த நிலையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மேலும் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்தோனேசியாவின் தாலவுட் தீவுகள் பகுதியில் சனிக்கிழமை பிற்பகல் 2:58 மணிக்கு 6.5 ரெக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. இது நேற்றைய தினம் உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 2:58 மணியளவில் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலநடுக்கம் 78 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க பொங்கல் தினம் கொண்டாடுவதற்காக யாழ் வருகின்றார். ஆனால் எமது வடக்கு கடற்றொழிலாளர்கள் திண்டாட்டத்தில் இருப்பதாக தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் யாழ் மாவட்ட தலைவர் முரளிதரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், வடமராட்சி கிழக்கில் அண்மைய நாட்களாக இந்திய இழுவை மடி படகுகள் சுதந்திரமாக எந்தவித கைது அச்சமுமின்றி தொழில் செய்து வருகின்றார்கள். கரைக்கு அண்டளவாக வந்து கடற்படை தளத்திற்கு அருகில் பயமின்றி துணிச்சலாக இப்படி அவர்களால் தொழில் செய்ய முடிகிறது. எங்களுடைய கடற்றொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கின்றது. கடற்படை அவர்களை கைது செய்யவில்லை. அண்மையில் கூட இந்திய துணை தூதுவரை சந்தித்து கடற்றொழிலாளர்களுடைய பிரச்சினைகள் தொடர்பாக கலந்துரையாடியிருந்தோம். ஆனாலும் இதுவரை இந்த பிரச்சினைகளுக்கான முடிவு எட்டப்படவில்லை. இலங்கை கடலுக்குள் அத்துமீறி நுழைந்து எங்களுடைய வள்ளங்களை அவர்கள் சுரண்டிச் செல்கின்றார்கள். ஆனாலும் இலங்கை கடற்படையால் இவர்கள் கைது செய்ய முடியும். இலங்கை கடற்படை இவர்களை கைது செய்யாதது எங்களுக்கு வருத்தத்தை தருகின்றது. இந்த கால பகுதியில் வடமராட்சி கிழக்கு மற்றும் முல்லைத்தீவு கடற்பகுதிகளில் இறால் அதிக உற்பத்திக்காக பிடிக்கப்படுகின்ற காலம். இதனை அவர்கள் நன்கு அறிந்து அத்துமீறி நுழைந்தது எங்களுடைய கடற்றொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்துச் செல்கின்றார்கள். இந்த விடயங்கள் சம்பந்தமாக அத்துமீறி நுழையும் இந்திய இழுவை படகுகளை கட்டுப்படுத்த வேண்டியது தொடர்பாக கடந்த 2ஆம் தேதி வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்துரையாடப்படவில்லை. இவ்வாறான பொறுப்பற்ற செயற்பாடுகளால் பாமர மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். வருகின்ற 2ஆம் தேதி பொங்கல் தினத்தை கொண்டாடுவதற்காக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க யாழ்ப்பாணம் வருகை தருகிறார். இங்கே வந்து பொங்கல் தினத்தை அவர் மகிழ்ச்சியாக கொண்டாடப் போகின்றார். ஆனால் எங்களுடைய வடக்கு கடற்றொழிலாளர்கள் திண்டாட்டத்தில் இருக்கின்றார்கள். ஜனாதிபதி பொங்கல் தினத்தை மகிழ்ச்சியாக கொண்டாட போகின்றார். ஆனால் எங்களுடைய கடற்றொழிலாளர்கள் எப்படி பொங்கல் தினத்தை கொண்டாடுவது? உடனடியாக அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்து இந்திய இழுவை மடி படகுகளின் அத்துமீறலை கட்டுப்படுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் எங்களுடைய கடற்றொழிலாளர்களின் இந்த போராட்டங்களை வருகின்ற காலங்களில் விஸ்தரிப்பார்கள். இலங்கை தமிழுக்கும் இந்திய தமிழர்களுக்கும் ஒன்று சேர்ந்தால் தமிழர்களின் பலம் கூடிவிடும் என்பதற்காகத்தான் இரு நாட்டு கடற்றொழிலாளர்களையும் சண்டையிட வைத்து வேடிக்கை பார்ப்பதற்காகவே எண்ண தோன்றுகிறது. இனிவரும் காலங்களில் அத்துமீறிய இந்திய கடற்றொழிலாளர்களை எதிர்த்து கடலில் இறங்கி போராட வேண்டிய ஒரு நிலைமைக்கு வரும். ஆகவே உரிய அதிகாரிகள் கவனம் எடுத்து இந்திய இழுவைமணி படகுகளை கட்டுப்படுத்துமாறு முரளிதரன் மேலும் தெரிவித்துள்ளார். திருகோணமலை சேரனுவர காவல் பிரிவில் உள்ள சோமாவதி வீதியில் உள்ள
தபஸ்ரஹெல விகாரியின் மலையுச்சியில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை ஒன்று திருடப்பட்டுள்ளது. குறித்த புத்தர் சிலை நேற்றைய தினம் சனிக்கிழமை காலை இனந்தெரியாதோரால் திருடிச் செல்லப்பட்டதாக சேரனுவரு காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு கடந்த 6ஆம் திகதி அவ்விடத்தில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை திருடப்பட்டிருந்த நிலையில் மற்றொரு சிலை வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த சிலையும் திருடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை சேரனுவரு காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆட்சிக்கு வந்ததும் தேசிய வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு பொருத்தமான கல்வி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தும் என்று அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அதன்படி புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட 6ஆம் வகுப்பு ஆங்கில மொழி தொகுதியில் பொருத்தமற்ற குறிப்புகள் இருப்பதாக கூறப்படும் சர்ச்சை குறித்து அரசாங்கத்துடன் விவாதிக்க எதுவுமில்லை என நாமல் கூறியுள்ளார். அத்தோடு சர்ச்சைக்குரிய உள்ளடக்க தொகுதியில் சேர்த்தமைக்கு யார் பொறுப்பு என்பதை பிரதமரும் சம்பந்தப்பட்ட பாட அமைச்சரும் அறிந்திருப்பதாகவும் நாமல் குற்றம் சாட்டியுள்ளார். எனவேதான் 6ஆம் வகுப்பு ஆங்கில பாட புத்தகத்தில் தவறான உள்ளடக்கங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதை இருவரும் ஒப்புக்கொண்டதாகவும் அவர் கூறியுள்ளார். ஒட்டுக்கட்சி என்ற முறையில் இலங்கை கலாச்சாரத்தை சேதப்படுத்தும் முயற்சிகளை தாங்கள் எதிர்ப்பதாகவும் தமது நாட்டிற்கு பொருத்தமான கல்வி சீர்திருத்தங்கள் தேவையற்றவை என்பதை நாங்கள் தொடர்ந்து கூறி வருவதாகவும் நாங்கள் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இதன்படி வெளிநாடுகளில் இருந்து நகலெடுக்கப்பட்ட சீர்திருத்தங்கள் அல்ல, எமது சொந்த சமூக மற்றும் கலாச்சார சூழலுக்கேற்ற கல்வி சீர்திருத்தங்கள் இலங்கைக்கு தேவை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மையில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெயசங்கர் இலங்கைக்கு அதிகாரப்பூர்வமாக விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி, மூத்த அரசாங்க தலைவர்கள் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் சஜித் பிரேமதாசவை சந்தித்தனர். அதிகாரப்பூர்வமாக விவாதங்கள் ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டன. இருப்பினும் இதுவரை வெளியிடப்படாதது ஜெயசங்கரின் வருகையுடன் தொடர்புடைய ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாகும். சந்திப்பின் போது இரு தரப்பிலிருந்தும் மூத்த அதிகாரிகள் உடனிருந்தனர். ஆனால் இறுதியில் அனைவரும் வெளியேறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டனர். ஜனாதிபதியும் ஜெயசங்கரும் மட்டுமே சுமார் அரை மணி நேரம் நீடித்த தனிப்பட்ட நேருக்கு நேர் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சிறப்பு செய்தியை ஜெயசங்கர் தெரிவித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த செய்தியில் இலங்கைக்கு $450 மில்லியன் அமெரிக்க மதிப்புள்ள எதிர்பாராத நிவாரணப் பொதியை வழங்குவதற்கான இந்தியாவின் உறுதிப்பாடு அடங்கும். இந்த உறுதிமொழிக்காக ஜெயசங்கருக்கு ஜனாதிபதி தனது நன்றியை தெரிவித்தார். ஜெயசங்கர் இலங்கையை விட்டு செல்வதற்கு முன் ஒரு உயர்மட்ட சீன தூதுவரும் வந்தார். இவர் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 20வது மத்திய குழுவின் உறுப்பினரும் ஜிசாங் தன்னாட்சி பிராந்தியத்தின் கட்சி குழுவின் செயலாளருமான வாங் ஜின்செங் ஆவார். இந்த நேரத்தில் இலங்கை சூறாவளியினால் ஏற்பட்ட பேரழிவில் தத்தளித்துக் கொண்டிருந்தது. சீனா ஒரு பெரிய திட்டத்திற்கு உதவி செய்ய தயாராக இருப்பதாகவும் அதன் விவரங்கள் பின்னர் வெளியிடப்படும் எனவும் வாங் ஜனாதிபதி தெரிவித்தார். வரும் நாட்களில் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஜி தென்னாப்பிரிக்காவுக்கான தனது அதிகாரப்பூர்வ சுற்றுப்பயணத்தின் போது இலங்கைக்கு வரவுள்ளார். ஜனாதிபதி, பிரதமர் ஹரணியா அமரசூரிய மற்றும் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோர் அவரை வரவேற்க விமான நிலையத்தில் இருப்பார்கள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சந்திப்பின் போது இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட திட்டமிட்ட சீன அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என்ப எதிர்பார்க்கப்படுகிறது. பலாலியில் தலையிறங்கி இந்தியாவை மிரட்டும் அமெரிக்காவின் அதிஉச்ச ராணுவ முடிவு. வீட்டின் கூரையில் இருந்து பல வகையான தோட்டாக்கள் மீட்பு, விசாரணை ஆரம்பம். இந்தோனேசியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். வடக்கு கடற்றொழிலாளர்கள் திண்டாட்டத்தில் பொங்கல் கொண்டாட யாழ் வரும் ஜனாதிபதி. மலையுச்சியில் இருந்த புத்தர் சிலை மாயம். திருகோணமலையில் பெரும் சம்பவம்.